படத்தில் வந்து பெரிய ஸ்டார் காஸ்ட் வேல்யூ இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அமீர் கான் சார் ஒரு சைடு, அப்புறம் சௌபின் ஒரு சைடு, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உபேந்திரா சாரும் மாஸா இருக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுதுல, இதில முக்கியமா யார் அதிகமா ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான் சார் தான். ஒரு 3, 4, 5 இடத்துல காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரே ஒரு லொக்கேஷன்ல மட்டும் தான் வராருன்னு தோணுது எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது. மேபி அது வந்து இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ வந்து அமீர் கான் வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கும்னு எனக்கு தோணுது. அமீர் கானும் ரொம்ப ஸ்வாகா, மாஸா தான் இருக்கிறாரு. அவருடைய லுக்கா இருக்கலாம், அவருடைய ஆட்டிடியூடா இருக்கலாம், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சார் வந்து இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப சூப்பரா ஃபீல் ஆனுச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள சண்டை, பிரச்சனை அப்படிலாம் நினைச்சிட்டே இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லடா, நாங்கள் நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாகவும் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சது. அதை வந்து படத்தில் எந்த அளவுக்கு காட்டியிருக்காங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நடிப்பாலையும் தன்னுடைய அப்பியரன்ஸாலையும் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற நம்ம வந்து காளி வெங்கட் சாரோடைய வாய்ஸ் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டரை வந்து நம்மளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்துட்டு இந்த நெட்வொர்க்கால மட்டும் இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆளானாங்க அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல சார். ஆக்சுவலாக இதுக்குள்ளே இவங்க வேற ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம காளி வெங்கட். அந்த டைலாக்கை கேட்கும்போது இவர் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு? ஒருவேளை போலீஸ்கிட்ட சொல்கிறாரா, இல்லை நம்ம ரஜினி சார்கிட்ட சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு இடம்னு சொல்கிறார் இல்லையா, அந்த நெட்வொர்க்னு சொல்கிறார் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக ஒரு ஹார்பராக தான் ஃபீல் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த ஹார்பருக்குள்ளே வேற என்னதான் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் அது கிரியேட் பண்ணுது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக இதுலேயுமே வந்து எனக்கு அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மேட்டர் இருக்கும்னு தோணுது.